எரிமேடையில் வைக்கப்பட்டிருந்த தந்தையின் உடலை கடைசியாக பார்க்க அமெரிக்காவிலிருந்து வந்தான் மகன். எனக்கு உயிர் தந்த உடல், நேற்றுவரை உயிர், இன்று உடல், நாளை வெறும் சொல், வெந்து தணிந்தது கூடு மொட்டையடிப்பதை மறுத்து நீண்ட யோசனைக்குப் பிறகு மீசையை மட்டும் தியாகம் செய்தான். உடைந்த குரலில் அழுதாளம்மா. அவரை பொழைக்க வைக்க வேண்டாம், சாகும்போது கூட பக்கத்தில் இல்லையே என்றாள். என்னம்மா பண்றது, தூரத்தில் இருக்கேன் என்றான். வாரம் கழிந்தது. ஒரு இடம் பாத்திருக்கேம்மா, பெத்த தாய் மாதிரி உன்னை கவனிச்சுக்குவாங்க, கருணை இல்லம்னு ஒரு முதியோர் இல்லம் என்றான். அப்போ இந்த வீடு என்றாள். வித்திடலாமா என்றான். எனக்கு ஒரே ஒரு ஆசை என்றாள் தாய். தன் கணவன் கிடத்தப்பட்டிருந்த தரையில் விழுந்தாள். உருண்டாள், கண்ணீரால் நனைந்தாள். 4 நாட்கள் கழித்து அமெரிக்கா சென்றான். மகன் வரவேற்க காத்திருந்தாள் மனைவி. கணவனைக் கண்டதும் அம்மா இறந்த செய்தியை மனைவி கூறினாள். மறுநாள் அதே நேரம் அம்மாவின் உடல் மயானத்திற்கு கொண்டு செல்வதை கணினி திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பல தேசங்களுக்கு அப்பால் கணினி திரையில் எரிந்து கொண்டிருந்தது அம்மாவின் உடல்.